பிளாஸ்மா முன்னாடி அந்த கத்துனா, அந்த மாதிரி பேசுனா, அதுக்கு நாளும் ஹோஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து கையெல்லாம் புடிச்சு, இவ வந்து அடிக்க போய் அவ கைய புடிச்சு இதெல்லாம் பண்ணாத, பண்ணாதன்னு சொன்னா, அதெல்லாம் எதுவுமே அட்ரஸ் பண்ணல. இது எதுவுமே அட்ரஸ் பண்ணாததுனால தான் இந்த இஷ்யூவே வந்திருக்கு. இவங்க ஒவ்வொன்னுமே இவர் பண்ணல. தே ஆர் ஜஸ்ட் லைக் ஒயிட் வாஷிங்னா ஒயிட் வாஷிங். இவன் டாம் சொன்ன மாரி தான். அக்கடான்னு போட்டு ஏசியன் பெயிண்ட்ஸ் இதுல முக்கி எடுத்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்றாரு அவரு. அவர் இஷ்ட வெங்காயத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அதான் கடுப்பா வருது. இட்ஸ் நாட் நேத்திக்கு கூட வியன்னா விஷயத்துல அவ கரெக்ட்டா தான் சொல்ல வந்தா. அந்த பாயிண்ட்டயே அவரு வந்து அப்படியே மழுப்பி விட்டுட்டு இருக்காரு. இது இல்ல, இது இல்ல. அத கரெக்ட், நீங்க கரெக்ட். பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுல எப்படின்னா என்னது இவர் கேக்குறாரு அவகிட்ட, நீ எபிசோட் பாத்தீங்களாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீ ஒண்ணு கேட்டுக்கொள்ளணும், நீங்க எபிசோட் பாத்தீங்களான்னு. ஒரு எபிசோடும் அததான் பார்த்தது அவ இல்ல, ஒரு அவ ஒன்னும் கேட்டுக்கொள்ளல. கேட்டுருக்கணும். அவ கேட்டுருக்கணும். சார் நான் பார்த்தேன் சார். நீங்க தான் பார்க்கலன்னு நெனைக்கிறேன்னு அவ சிரிச்சுட்டே சொல்லியிருக்கணும். சீரியஸா. அவள போட்டு உட்காந்து அவ கரெக்ட்டான பாயிண்ட் தான். அந்த கரெக்ட்டான டாஸ்க்க தான் அவன் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தா. இந்த மரமண்டைக்கு புரியலங்கிறதுக்காக உட்காந்துட்டு, இல்ல, இல்ல, இல்ல. அது வேற, இது வேற. அது பிக் பாஸ் வாய்ஸ் என்னென்னவோ ஒளர்றாரு கடந்து. அவருக்கு ஆனா நேத்து அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்களா? வந்த நிமிஷம் முதல்ல அவருக்கு ஆடல மூஞ்சில. அவர் அவனே ஒரு மாதிரி ஹேஷ்டேக தான் பாத்துட்டு இருந்தாரு. வந்திருக்கான் ப்ரோ. ஹேஷ்டேக பாத்துட்டு வந்து மீம் ஸ்ட்ரோல்னு ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் ட்ரெண்ட் ஆகின ஹேஷ்டேக பாத்துட்டு வந்திருக்கான் நேத்து. இல்ல இந்த மாரிலாம் நீ பார்த்துட்டு வரவரு, இப்போ இந்த இதுக்கு இந்த ஹேஷ்டாக் இந்த இதுக்கெல்லாம் ட்ரெண்ட் ஆறத நீ பார்க்கறதுக்கு பதிலா, ஒழுங்கா ஷோவ பார்த்துட்டு டெய்லி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது. உட்காந்துட்டு இங்க வந்து ஒரு நாள்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது சேம் திங் ஹி ஹஸ் டன் ஆன் த ரெட் கார்ட் ஆல்சோ. அந்த வீக்கெண்டும் ஹி செட் த சேம் பாயிண்ட். எனக்கு அவ்ளோ ஃபோன் கால்ஸ் வந்தது. அப்ப நீ என்ன யூ ஆர் சோ இம்பல்சிவ். யூ ஆர் நாட் ஏபிள் டு ஈவன் திங்க் அண்ட் டிசைட். வாட்டெவர் யூ கெட் சம்திங் ஒரு கால் வந்துச்சுன்னா நீ இம்பல்சிவ் ஆற. ஒரு மீம்ஸ் பார்த்தேன்னா இம்பல்சிவ் ஆற. நீ தானே சொன்ன, யார் வேணா எப்படி வேணா கமெண்ட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு தெரியும்ல மனசாட்சிக்கு நம்ம எப்படி இருக்கோன்னு. அப்படி இருங்க அப்படின்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் உபதேசம் பண்ணேன். அப்ப நீயும் அப்படி இரு. பொறுமையா யோசிச்சு பாரு எந்த சைடு தப்பு என்னன்னு. எதுக்கெடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட், எதுக்கெடுத்தாலும் ஹி இஸ் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். ஓ பப்ளிக் எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. ஒரு சிரிப்புக்கு இப்படி கதை கட்டுறாங்க அப்படிங்கிறாரு. எவ்ளோ பேட் பிட்ச்சிங் தெரியுமா? இந்த டைம் வாட்டர்மெலன் வந்ததுக்கு, ஒரு ஹவுஸ்மேட் இல்லாம அத்தன ஹவுஸ்மேட்ஸுமே தே வர் பாடி ஷேமிங் ஹிம், தே வர் புல்லியிங் ஹிம், தே வர் மாக்கிங் ஹிம். அதெல்லாம் நீ ஒரு வீடியோவும் போட்டு காமிக்கல, குறும்படம்லாம். இது ஒரு பெரிய விஷயம்னு இவங்க பின்னாடி வந்து எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னதுக்கு, அது ஒரு குறும்படம் போடுற நீ இன்னைக்கு. சத்தியமா கடுப்பா வருது இந்த மனுஷன பார்த்தா. To be honest, I was a big fan of him on the acting side. I don't know. He's not at all fit to be a host. You can't be biased. You can't bring the public views. நீ வெளிய நடக்கிறது தெரியுமான்னு கேட்குற. வெளிய நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் உள்ள இருக்கவங்களுக்கு? அந்த அதுதான் ஒன்னாவது. வாட்டர்மெலனை நேத்து எப்படி புள்ளி பண்ணான்னு பாத்தீங்களா? வெளியே நடந்த ஒரு அதுதான். இன்ஸ்டன்ஸை வச்சு அது பிபிக்கு ரிலேட்டடே இல்ல. சோ நீ ரிலேட்டடே இல்லாத ஒரு விஷயம் வந்து பிபிக்குள்ள கொண்டு வந்து பேசுற. அது மட்டுமா இருந்தான் என்னது சுத்தப்படுத்துறான். உள்ளுக்கு இருக்கிறவங்க ஃபேக் இல்லன்னு சொல்றான். டே ஃபேக் இல்ல, சபரி ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபேக் தான். என்னதான் ஆமா. இப்படி இருக்கான். அந்த மாதிரிதான் விக்ரம் ஃபேக்கா தான் இருக்கான். யாரு இவ திவ்யா ஸ்டார்டிங்ல இருந்தே 200% பிஆர் வச்சுட்டு வந்து தான் கேம் விளையாடிட்டு இருக்கா. அரோரா என்னத்த பண்றா, உண்மையா பண்றா. அவளுக்கு என்னத்துக்கு அவ்வளவு வலியுற? என்ன நீங்க என்ன புக்ஸ் படிக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவ படிக்கிற புக்ஸ் அவனுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும். என்ன கருமத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் வந்துட்டு. இல்ல சொல்லுங்க ப்ரோ. அரோரா வந்து எத்தன தடவ பிட்ச் பண்ணியிருக்கா கமருதீன. அவ வேஷம் போட்டதுக்கு, ஐயோ! நான் இவன் இந்த நர்ஸ் வேஷம் போட்டு இந்த மாரி பார்த்து முன்னாடியே நான் பார்த்திருந்தேன்னா, இவன் பக்கத்திலேயே நான் போயிருக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் அழகா இருந்தா என்ன? அழகா இல்லன்னா என்ன? அப்ப நீ மோர் தேன் ஃப்ரெண்ட் தானே அவன ட்ரீட் பண்ணியிருக்க. சும்மா எதுக்கு இந்த வெளி வேஷம் போட்டுட்டு இருக்க? எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து நீ பிட்ச் பண்ணியிருக்க. அதெல்லாம் இந்த ஆள் ஒரு நாள் பாயிண்ட் அவுட் பண்ணல. எப்படி அரோரா இவ்ளோ அழகா? இதெல்லாம் கமல் நாசூக்கா சொல்லியிருப்பாரு. இந்த அம்மா வந்து அவரும் வொர்ஸ்ட் தான். இல்ல பயஸ் தான். அவர் ஆனா ஒரு மாரி ஃபேவரிசம் தான் பண்ணுவாரு. ஆனா இந்த மாரி மோசம் கிடையாது. அநியாய மோசம். ச்சே! அல்பமா இருக்கு. கண்றாவியா இருக்கு பார்க்கறதுக்கே. பட் த வே ஈவன் அந்த ஒரு பிரியான்னு ஒருத்தவங்க ஒரு YouTubeல போட்டிருந்தாங்க. அவங்க நேரா போயிட்டு அந்த இதுல கூட ரெட் கார்ட் குடுக்கும்போது கூட ஷி வாஸ் ஷாக்ட் இல்ல.
அந்த லேடி வந்து அவங்களோட யூடியூப் இது இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து முன்னாடியே அதெல்லாம் இதில் காமிக்கலையாம். அவர் சொன்னாராம், லைக் அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க, ஷீ கேன் லிவ் தனியாக அவங்களால வாழ முடியும், பிரச்சனை இல்லை, கமருதீனுக்கும் நல்ல ஆக்டிங்லாம் வரும், அதனால தே கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து அப்படியே எடுத்து ரெக்கார்டு. எஸ் 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 ட்ரூ தான், அது எங்களுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் ஆனா கட் பண்ணி போட்டாங்க போல. ரெட் கார்ட் குடுத்தாங்களாம், அங்க பேசவே விடலையாம் இல்ல அது பார்வதிய. வந்து ரெட் கார்டு கொடுக்க முன்னாடி இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவெல்லாம் விஜே தானே ஹேண்டில் பண்ணிடுவான் லெஃப்ட் ஹேண்ட்லன்னு. ஆ. அதெல்லாம் எப்படி? ஹவ் கேன் யூ ஈவன் டிசைட்? ஒய் ஆர் யூ பிரிங்கிங் ஆல் த அவுட்சைட் திங்ஸ் அண்ட் பெர்சனல் திங்ஸ் ஹியர்? நீ கேம்ல அவ என்ன பண்ணா? கேம்ல அவ எப்படி விளையாண்டா? கேம்ல மத்தவங்க என்ன பண்ணாங்க? அத தானே நீ பார்க்கணும். இப்பவும் இந்த எஸ்டர்டேஸ் ஏவி ஆல்சோ வினோத்ஸோட ஏவி வந்து இட் இஸ் ஜஸ்ட் டு புட் டவுன் பாரு ஒன்லி. அவன் பார்வ கத்த வந்து எல்லாரும் அங்க கத்துறாங்க, சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அததான் அவங்களுக்கு புடிச்சிருக்கு. தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். இல்ல சில டைம்ஸ் அந்த கிளாப்ஸ் எல்லாம் வந்து இஸ் a little bit of a manipulated கிளாப்ஸ் தான். அங்க வந்து சிக்னல் குடுப்பாங்க கார்த்திகா, ஆ. கிளாப் பண்ணுங்கன்னு அப்படி பண்ணுவாங்க. ம். பட் ஸ்டில் அந்த ஏவி வாஸ் டெஃபினெட்லி நாட் ஃபிளாட்டரிங் ஃபார் எனிபடி. அவரு கானா வினோதுக்கு ஒரு 60% கொடுத்துருக்காங்க. 40% இட் வாஸ் அ வெரி அக்லி வயலண்ட் ஏவி தான் அது. So yeah, இல்ல that's பட் what it அந்த is. ஏவி பார்த்தாவே அவன் என்ன அந்த கேம்க்காக பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே புரியுதுல்ல. நத்திங் அதர் தென் ஷவுட்டிங். அத தவிர நீ எதுவுமே பண்ணல. நாங்க இ சொல்றோம் இல்ல, இல்ல அவரு பண்ணிருக்காரு, அத அஞ்சலி, மை போடல. நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிள் இல்ல, எப்ப வேணாலும் கட் ஆகலாம் பார்த்து. அதான் சொல்ல வந்து ஓகே, ஓகே. இங்க கொஞ்சம் ரெயின் ஆயிருக்கு ரைட். ஓகே, ஓகே. இல்ல அதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவன் கவுண்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இல்லன்னு சொல்லல. பட் அது என்னன்னு நீங்க போடுவீங்க? இல்ல லைக் அதுல தேர் ஷுட் ஒரு பி a ஸ்டோரி மார்க்கிங் டு புட் அதுல ரைட். ஒரு மார்க்கிங் இருந்தது பாத்தீங்களா? வாட்டர் மிலன மார்க் பண்றது. அதுவும் அந்த ஏவில வந்திருந்தது பாருங்க. அந்த தர்பூசணி அந்த ஆ. சாம்ராஜ்யம் இதுல. அதெல்லாம் ஒரு ஆமாமா. பெரிய விஷயமா வந்து போட்டிருக்காங்க. மார்க்கிங் எல்லாம். இல்லங்க இல்லங்க அவரோட நல்லது எல்லாம் எடுத்து போடணும்னா அதுல பார்வதி இருப்பா. அதனாலதான் அவங்களால போட முடியல. இப்ப கானா பாக்ஸ்ன்னு அவங்க எடுத்தாங்கன்னா கமருதீனும் பார்வதியும் கானாக்கு பக்கத்திலே தான் இருப்பாங்க. அதனால அவங்களால அதை போட முடியாது. கானா வினோத் டீச் பார்வதி அண்ட் கமருதீன் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கெல்லாம் he would be teaching both of them. அதையும் அவங்களால போட முடியாது பிகாஸ் அவங்க they have to avoid அந்த பார்வதி. அந்த கிளிப் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எலன். அந்த சோஃபால குட் உட்காந்துட்டு அந்த கிளிப் வந்துச்சு. அவங்க வந்து அவரோட குட் சைட் வினோத்தோட குட் சைட் போடணும்னா they have to put பார்வதிஸ் குட் சைடு. அதனாலதான் அவங்க போட முடியல அவங்களால. யா ரைட். ஓகே சன்பர்ஸ் பேசுங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா என்ட்ரி ஆனப்ப இந்த கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்களே வெளியில இருந்து, அப்ப பார்த்தா எச்சில் துப்புனுச்சு. நமக்குலாம் பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஒரு பிராங்க் பண்றதா இருந்தாலும் ஒரு பியாண்ட் த லிமிட்டை தாண்டுது அப்படிதான் யோசிச்சோம். அப்பயே அவங்க அதை சாண்ட்ராவை ஒரு பெரிய அளவுல டிஸ்ப்ளே பண்ற அளவுக்கு ஒரு குறும்படம் கிரியேட் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு இந்த அம்மாவை ஒரு லெவல்ல கொண்டு போறாங்கன்னு. ஆனா இந்த தடவை வந்து நம்ம ஹேஷ்டேக் வந்து ஸ்கேம்ட்ரான்னு எழுதி அந்த வீடியோனா போடலைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 2ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங்கு. செகண்ட் திங் வந்து இப்போ ஒவ்வொருத்தங்க ஒரு யூனிக்கா ஒருத்தவங்க ஃபேண்டோங்கிறோம். நமக்கு ஒரு ஆப்போனண்டா ஒரு குரூப் வந்து கனிக்கு சப்போர்ட்டு, அரோராவுக்கு சப்போர்ட்டு, இன்னொன்னு யாரு, இன்னும் 3 பேர் இருக்கும், கானா வினோத்துக்கு சப்போர்ட்டு. அதுல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கூட கப்பு கிடைக்காது போலயே. கடைசியா இது இப்போ திவ்யா அது நம்ம பார்வை எதுக்கு அவங்க இப்பெல்லாம் திட்டுறது இதெல்லாம் எதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னிச்சான் திருநெல்வேலின்னு. அதை புடிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் அடிக்கிறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு திவ்யா கப்பு எடுத்துச்சுன்னு வச்சுக்க, அது ராம்நாடு. அப்ப என்ன எங்க கொண்ட மூஞ்சி வச்சுக்குவாங்களாம்? எவ்வளவு கேவலமா உள்ள விடுங்க. அவனு அப்படித்தான் பண்ணுவானு ப்ரோக்ராமுக்கு. இவங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பார்வதி கிட்ட எரர் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அங்க பிளே பண்ண யாருன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. இவங்க எந்த யோ டாக்டர் கே நீ ஒரு வயலின் மோசமான வாசிக்கிற ஒரு சொசைட்டிங்க அது வெளியில இருக்கு. கேக்கல. பிரேக் ஆகுது டாக்டர் கே, பிரேக் ஆகுது. பேசுங்க ஓகே பேசுங்க இப்ப ஓகே திரும்பியும். ஓகே இப்ப கேக்குதா?
சரி, வேற கேக்குது யாராவது கேக்குது பேசுங்க. பேசுங்க. இல்ல வேற இல்ல நீங்க யாராவது பேசுங்க, பேசுங்க. சொல்லி முடிங்க. நான் எதுல விட்டேன்னு உங்களுக்கு கேட்டுச்சுன்னு தெரியலையே. அதாவது அந்த இது சொன்னீங்களே, இவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு எரர் பண்ணுச்சு. ஆனா ஆ, திருநெல்வேலி ஆ, ஆ, ஆ. ராம்நாடு, திருநெல்வேலி ராம்நாடு. ஆமா ஆமா ஆமா. அது ஒரு ஒரு இது ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு அந்த பேண்டத்துக்குள்ளவே. எனக்கும் இன்னொருத்தருக்கும் தான் அந்த கான்வர்சேஷன். அஞ்சலி கூட இருந்தாங்க. அது ரீசன் ஏன் நான் பார்வதியை வந்து நாங்க எதுக்குறோம்னா, ஒரே ரீசன் வந்து அந்த பொண்ணு சீக்கிரட்டா சொல்லிட்டா, வெஜிடேரியன் சீக்கிரட்டா சொல்லிட்டா அவ திருநெல்வேலின்னு. அந்த அந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு ஒரு விளையாட்டு கிரவுண்ட்ல ஒரு மைதானத்துல அந்த பிளேயர் எப்படி விளையாடுறான்னு தான் நம்ம பார்ப்போம். இப்போ சச்சின் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுறான்னா அவன் வந்து பிளே தான். அந்த யூனிக்னஸ் ஸ்டைலு எல்லாம் வச்சுதான் கொண்டாடுறோம். பிளேயர் அப்படித்தான் பார்க்கணும். இப்போ உள்ளே போய் அதை உட்பொருளை பார்த்து அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்கேஸ் அவங்க ஒவ்வாமையா இருந்துச்சுன்னா அவங்கள தூக்கி வீசுறதும், இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட அவங்கள பெருமையா மெழுகேற்றி பேசுறதும் ஒரு கேவலமான இது சோசியல் மீடியாவுல இருக்கு. இதை நான் சொல்றேன். இன்னைக்கு நீ திருநெல்வேலின்னு அந்த பொண்ணை ஒமிட் பண்ற, நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத திவ்யா ராம்நாடுன்னு வந்து இப்ப கப்பு வாங்கினா நீ எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்குவ? அதான் நான் கேக்குறேன். அதுக்கு நான் அடிப்பேன் அன்னைக்கு போஸ்ட் இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும். ஏங்க அவ திருநெல்வேலின்னு சொன்னது கம்ருதீன் தாங்க. அவ சொல்லி எங்கேயுமே நம்ம கிட்ட கிளிப்ஸ் கிடையாதுங்க. இல்ல அவ அத என்ன முதல்ல இல்ல இல்ல பயோ அவ என்ன தெரியுமா, அவன் திருநெல்வேலி சொல்லுவான். ஷீ வில் டெல் ப்ராப்பர் திருநெல்வேலி ஷீல் டெல். ஷீல் யூஸ் தட் வேர்ட், அந்த ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, திருநெல்வேலி சச் அ பிக் பிளேஸ் இல்ல. நம்ம யூசுவலா நம்ம எது வேணா சொல்லிப்போம். இப்ப நான் கூட I'll always say, "Where are you from?" I'll say proper Chennai because what happened, Chennai now is way huge than what the Chennai that my childhood is. ஓகே. இப்ப வந்து நுங்கம்பாக்கம் சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். நுங்கம்பாக்கம், எக்மோர், கோடம்பாக்கம், இது வந்து திஸ் வில் பி கன்சிடர்ட் நம்ம வந்து ப்ராப்பர் சென்னை சொல்லுவோம். அது வந்து சென்ட்ரல் சென்னை மாதிரி சொல்லுவோம். ஓகே. பிகாஸ் பட் தட் டசன்ட் மீன் இன்னைக்கு வந்து all all the outskirts which were called outskirts is proper Chennai, guys. So அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ல கமருதீன் இல்ல வந்தேன். வந்து அது அகைன் ஆட் பண்ணிருப்பான். அவ ப்ராப்பர் திருநெல்வேலியாமா. அவங்க வீட்டுல வந்து எல்லாருமே லாயர்ஸ் ஆமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஊர்க்கிழவி வேலை பார்த்தது கமருதீன் தான். இல்ல எவ்வளவு யா பட் எவ்வளவு அப்புறம் இதுல என்ன இன்னொன்னு ஏதாவது தப்பு இன்னும் இருக்கா? திருநெல்வேலின்னு இருந்தா ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல எனக்கு புரியல அது. இல்ல இல்ல ப்ராப்பர் திருநெல்வேலி அண்ட் லாயர்ஸ்னா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து காஸ்ட தான் டைரக்டா வைக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹைரார்கி வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு வச்சுட்டு அவங்க வந்து இங்க பாருங்களேன். இந்த இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும் இல்ல போதே இல்ல இதுல நான் ஒண்ணு வாட்டர்மெலானுக்கு சொல்றேன். காஸ்ட் வச்சாங்க. வாட்டர்மெலானுக்கு காஸ்ட் வச்சாங்க. பாருவுக்கு காஸ்ட் வச்சாங்க. வாட்டர்மெலானுக்கு என்ன காஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா, வெளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு 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 கொலை நடந்தது இல்லையா? அதுக்கு அதுக்கு வந்து வந்து இவன் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணது வந்து அந்த இதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல, வாட்டர்மெலான் பண்ணதுக்கு. ஆனா அது வெளியில நடந்ததை உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவனுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, யூ ஆர் அ காஸ்டிஸ்ட் அப்படின்ட்டு பிராண்ட் பண்ணாங்க. வாட்டர்மெலானுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள அகெயின் வந்து பாருவுக்கு வந்து இவன் வந்து கமருதீன் வந்து ஆடடா வந்து கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டோட வந்து வருது. இந்த மாதிரி வந்து வெளியில வந்து இந்த மாதிரி சுபிக்ஷாவோட வந்து அந்த மீனவ பொண்ணுன்னு ஆக்சுவலா சுபிக்ஷா சொன்னதை தான் அவ வந்து வெளியில வந்து சொல்லியிருக்கா. அப்ப இந்த மாதிரி கப்பு கொடுப்பீங்களான்னத அதை வந்து ஒரு காஸ்ட்ன்னு வச்சுட்டு இவ ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்கா, இவ லாயர் ஃபேமிலின்னு சொல்லியிருக்கா, அப்ப இவ காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில அந்த மாதிரி வந்து பாருக்கு இல்ல ரூமர் இல்ல செட் பண்ணாங்க. இல்லங்க ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, இது நான் கம்ருதீன் பேசுவான். அந்த மாதிரி அவ ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்றான்னு விக்ரம் கிட்ட சொல்லுவான். அப்படியாடா அப்படின்னு விக்ரம் கேட்பான். ஆமா உன்கிட்ட சொன்னாலான்னு விக்ரம் கேட்கும் போது ஏன்டலடா சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொல்லுவான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, சுபிக்ஷா வந்து அவள்கிட்ட கேட்பா, உங்க வீடு எப்படி இருக்கும், உங்க வீடு எங்க இருக்கு, உங்க வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்றத சுபிக்ஷா கேட்பா. இவன் திரும்ப பதில் சொல்லுவான். அத போய் இந்த ஒட்டு கேட்டுட்டு அவன் ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்றான்னு போய் சொல்லிருவான் அவன். எங்க போய் பட் ஆனா பிளேஸ் பண்ணிருக்கான் சுபிக்ஷா தான் பாத்தீங்களா? அந்த இல்ல எங்க போய் இவன் பிளேஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா கமருதீன்னு? விக்ரம் கிட்ட போய் வந்து பிளேஸ் பண்ணிருக்கான். அப்ப இவனை வந்து என்ன சொல்றது?
ஆக்சுவலா வந்து அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அதே மாதிரி வந்து இவங்க பணக்காரவங்க, நான் வந்து ஏழை, அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாங்க வந்து எனக்கு வந்து இல்ல, எனக்கு வந்து அம்மா இப்பதான் இறந்தாங்க. அதாவது வந்து என்னன்னா இவளை வந்து இந்த அளவுக்குன்னு இல்ல, கூட இருந்தவனும் குளிப்பறிச்சான், பக்கத்துல இருக்க ஃபுல் கண்டஸ்டன்ட்டும் வந்து குளிப்பறிச்சாங்க, காஸ்டிஸ்ட் என்னென்ன வந்து இது பண்ண நார்சிஸ்ட், அதாவது இல்ல பாருக்கு சப்போர்ட் பண்ண மினிமலிஸ்டிக் அவன் ம் வந்து கம்ருதீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்வதியை தான் அடிக்க ஆரம்பிச்சான். ம் பார்வதி கூட தான் அவன் சண்டை போட்டான். அவன் போட்ட ரூட் வந்து ஹேரோராக்கு தான் போட்டான். ஆனா அவன் இவனை உதறிட்டு இவனை நம்ப முடியாது, இவன் சண்டைக்காரன், இவன் வந்து வயலண்ட்னு ஹேரோரா ரொம்ப ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு துஷார் நைஸ் டீசென்ட் மைல்டு என்கேஜிங் டேலண்டட் ஜென்டில்மேன் பாய் லைக் துஷார் கிட்ட ஜம்ப் பண்ணிட்டாங்க. சோ அப்ப வந்து இல்ல இல்ல இவன் வந்து இதுல இல்ல அஞ்சலி, இதுல நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வெளிய இருக்கிறத சொல்றதுனால வெளிய அரோரா பேட்டி கொடுத்ததுல அவளுக்கு அவளை விட வயசுல சின்னவங்கள தான் பிடிக்கும்னு அவ பேட்டி கொடுத்திருக்கா. அதனால ஆப்வியஸா சாய்ஸ் வில் பி துஷார். Yeah, you're right, Ellen, you're right. So anyway, this is how all the ugliness, misinterpretation of Parvati started. And வெளியே இருக்கிற paid யூடியூபர்ஸ், unpaid யூடியூபர்ஸ் எப்பொழுதுமே வந்து ஒருத்தவங்களை வந்து நெகட்டிவாக பேசினாதான் வியூவர்ஷிப் வரும்னு காலங்காலமா these people know about it. They know about it and they use that. So to tell you the truth, பாதி இந்த சீசனுக்கு லாஸ்ட் சீசனுக்கு சோறு போட்டது வந்து ஜாக் அடிச்சாதான் அவங்களுக்கு சோறு வியூவர்ஷிப். இந்த தடவை சோறு போட்டது பார்வதி அடிச்சாதான் அவங்களுக்கு வியூவர்ஷிப் சோறு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வயித்துல மேல அடிச்சுட்டு கெட்ட பேர் சொல்லிட்டு உங்க வயித்துக்குள்ள நீங்க சோறு போட்டீங்கன்னா அது என்ன நிலைமை ஆகும்னு அவங்களுக்கு தான் புரியணும். கர்மா இஸ் வெரி வெரி குவிக் தீஸ் டேஸ் கைஸ். நம்ம வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா வி பீப்புள் ஆர் சோ ஸ்டூபிட். கர்மா இஸ் நத்திங் பட் our தாட்ஸ் அண்ட் our ஆக்ஷன்ஸ். வி பீப்புள் ஆர் சோ ஸ்டூபிட். ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சி ஸ்டூபிட் திங்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூபிடோட ரியாக்ஷன் வெரி குவிக்லி இட் வில் ஹிட் அஸ். அதுதான் நடந்தது. விஜேஎஸ் தாட் ஐயோ இந்த பார்வதியை தூக்குனாதான் நம்மளுக்கு டிஆர்பி அடிக்கும்னு he made a very stupid move. Channel was not for Parvati's red card. VJS pushed for that red card. His stupid, idiotic, selfish move. He never thought a small group of people like us will எடுத்து செருப்பு எடுத்து முரத்தை எடுத்து துடப்பத்தை எடுத்து அடிப்போன்னு they didn't think. அது எவ்வளவு குயிக்கா இந்த ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ கர்மா இஸ் அந்த காலத்துல வந்து ஒருத்தவங்க ஒரு கெட்டது பண்ணிட்டு ஐயோ தப்பிச்சோன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவனுக்கு அடிபடுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்ப அப்படி கிடையாது. ஸ்டூபிட் பண்ற கெட்டவனுங்களுக்கு அஞ்சலி இமீடியட்டா அடிப்போம். சன்பர்ஸ்ட் சொல்லுங்க. அது ஆக்சுவலி இது கலியுகம். இதுனா வந்து ஒவ்வொரு தலைமுறை என்ன தாண்டாது. அடுத்ததுல நம்ம பார்ப்போம். இல்ல அது நடக்கிறது இப்பெல்லாம் அடுத்த கலியுகம் கர்மம் வந்து தெரியும் இப்பவே தெரியும். நடக்கும். யூ டூ இட் இட் வில் அஃபெக்ட் யூ. அதான் இப்பவே நடக்கும். இப்போவே நடக்கும். Yeah, okay. Thank you guys. Who wants to speak next? Raise your hand. நீங்க ஸ்பீக்கர் மட்டும் கேட்டா பத்தாதே. I'm sorry, I'm not able to see raised hands, you guys. யாராவது ரேஸ் பண்ணிருக்கீங்களா? அதுதான் அந்த இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். அந்த ரெட் கார்டு மட்டும் கொடுக்கலன்னா இந்நேரம் வினோத் உள்ள இருந்திருப்பாங்க. அதுவே வந்துட்டு சேனலோட மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா அன்னைக்கு அதை கொடுத்ததுனால நிறைய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் மாதிரி அதை ஆகி இன்னைக்கு வினோத் வெளியே போயிட்டா இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேமர்னு இல்ல. ஆல்ரெடி உள்ள இருக்கவங்கள மிக்சர்னு சொல்றாங்க. இப்போ இருந்த ஒரு கேமர் அவன் என்ன கேம் ஆடினான்றது நம்ம பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் ஹி வாஸ் பெட்டர் தென் த அதர் 5. அதனால வந்துட்டு அவனும் இல்லாம போயிட்டானே அப்படிங்கிற ஒண்ணும். அண்ட் இந்த இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா அந்த மாசா ஒரு மீன் குவான்டிட்டியில மாசா வந்துட்டு ஓட்ஸ் இருந்த 3 பேர் வெளியே போயிட்டாங்க. விச் மீன்ஸ் அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு. இமாத் வந்து போட்டிருக்காரு லைக் சேனல் ரியலைஸ் பட் தே டோன்ட் வாண்ட் டு டு இட். அது ஆக்சுவலா அது என்ன நடந்தது? ஹேவ் தே ரியலி ரியலைஸ் இட் இஸ் தேர் மிஸ்டேக் ஆர் சும்மா போட்டிருக்காங்களா? அவனுங்க ஏமாந்துட்டானுங்க, அவனுங்களே ஸ்கேம் ஆயிட்டானுங்க.
ஓ! ஸ்கேம் டாட் டிராமாவை உண்மைன்னு நம்பி இருக்கானுங்க இவனுங்களே. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிருக்கானுங்க பார்வதி அனுப்பியிருக்க கூடாது. இல்ல சரி, அப்ப மாஸ்டர் ஏன் மாஸ்டர் வெயிட் இவங்க வெயிட் தப்ப கைஸ் ரியலைஸ் கைஸ் பண்ணிட்டு அத இருங்க பண்ணா கைஸ் என்ன? let me clarify this. அவங்க வந்து they இல்ல know இருங்க it was not அஞ்சலி ஒரே ஒரு நிமிஷம் நானே சொல்றேன். அது ஃபிட்ஸ் வரல உங்களுக்கு, வாயில நுர வரல. there is a video clip which shows our face வந்து க்ளோஸ் அப் வச்சு யாரோ போட்டிருக்காங்க. வாயில நுர வரல, அது ஃபிட்ஸ் இல்ல. ஃபிட்ஸ்ன்னு சொல்லி சபரி பண்ண ஒரு கூத்து ஒண்ணு இருக்கு, அண்ட் விக்ரம் பண்ண ஒரு கூத்து இருக்கு. இவங்க ஹாஸ்பிட்டல் 1 ஹவர்ல போயிட்டு வந்திருக்காங்க ஃபிட்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு, விச் இஸ் ஆக்சுவலி பிக்கஸ்ட் ஸ்கேம். அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு டாக்டராவே நான் சொல்றேன், விச் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் ஸ்கேம். ஏன்னா வந்துட்டு ஃபிட்ஸ் இருக்கவங்கள 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் வைக்கணும். மீன்ஸ் ஃபிட்ஸ் வில் பி ரிப்பீட்டேட்டிவ். 90% வந்துட்டு ஒன் டே 24 ஹவர்ஸ்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இட் வாஸ் நாட் ஃபிட்ஸ். பேனிக் அட்டாக்னா பேனிக் அட்டாக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஷீ ஹேட். அவ வந்து பண்ண ஆக்ஷன் ஃபிட்ஸுக்கான ஆக்ஷன், கைய கால உதறி பண்ணது இட்ஸ் அ ஃபிட்ஸுக்கான ஆக்ஷன். அப்போ அது எப்படி நீ பேனிக் அட்டாக்ல சேர்க்க முடியும்? பேனிக் அட்டாக் they will have this hard breathing, they have this palpitation, பயப்படுவாங்க, மயக்கம் போட்டு விழுவாங்க, which is normal. கைய கால உதச்சிட்டு யாரும் அழமாட்டாங்க. ஸோ அது இட் வாஸ் நாட் அ பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்னு வந்து மேபி டாக்டர் வேற வழி இல்லாம, பிகாஸ் எதுவுமே தெரியலன்னா ஒரு டயக்னோசிஸ் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாமே பேனிக் அட்டாக். இல்ல அப்படி சொல்லி அனுப்பிச்சு சுபிக்ஷாக்கு விட்டுட்டாங்க. வந்து பேனிக் அட்டாக்னு சொன்னாங்களா? அது பேனிக் அட்டாக்கா? அதையும் சொல்லிருக்கு. இல்ல ரெண்டையும் அதுவும் சேர்த்து பேனிக் அட்டாக் இல்லம்மா. தேம்பி That is தேம்பி also not அழுறதோடைய panic That is attack. not panic. அது தேம்பி தேம்பி அழுதது. இன்னொன்னு ஃபியர் தட் அரோரா இஸ் டாப் தென் ஹர் அப்படின்றத விக்ரம் சொல்லிட்டானே அப்படிங்கிற ஃபியர். எக்ஸாம் டைம்ல எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் வரும்ல த ஃபியர், ஒரு மாதிரி ஐயோ எக்ஸாம் வருது, ஐயோ ரிசல்ட் வருது, நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பால்பிட்டேஷன் ஆகும். நல்லா பண்ணலன்னு தெரிஞ்சோன்னா ஒரு மாதிரி அழுவ வரும், ஒரு பயம் வரும். ஷி ஹேட் ஃபியர். சுபிக்ஷா had fear. அதுவும் பேனிக் அட்டாக் இல்ல. பேனிக் அட்டாக் இஸ் நாட் சம்திங் யூ கேனாட், Very எப்படி சொல்றது, different. உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. You cannot stop it. You have to give them a calming medicine which will induce sleep. But this guys didn't even sleep. Even Subiksha didn't sleep. She didn't seem drowsy. அந்த பொண்ணு சாண்ட்ராவும் ஒரு drowsy-ஆ கூட இல்ல. The tablets which are given for panic attack will induce sleepiness. It will calm your brain. You'll be like you want to be sleeping. அவங்க ஸ்லீப் பண்ணவே இல்லையே, நைட் ஃபுல்லா முழிச்சிருந்தாங்க. கம்ருதீன் வரானான்னு பாத்துன்னு இருந்தாங்க, 18 பார்வதி plus வரானான்னு 18 பாத்துன்னு plus இருந்தாங்க. காமெடி, 18 plus ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்களே, மறந்துட்டீங்களா? இல்ல இது இல்ல, இவ்வளத்தையும் பார்த்துமே all those we வந்துட்டு understand, Ellen. I just wanted to understand from Master or anyone who knows any inside information. Does the இல்ல channel இதெல்லாம் even know that? Like, நம்ம Yes, தப்பு yes, பண்ணிட்டோம் Karthika, அப்படின்னு. yes, Karthika, yes, yes, no. 100% the channel know, 100% the channel know. Even when she was putting on a big act, and she is a hypochondriac, malingering kind of a neurotic person. Okay, அதாவது they will always think that something is wrong with them and they'll overreact. Okay, அப்போ வந்து இப்போ to answer your answer directly to you, the channel knew it. That's why the channel did not want to give red card to channel. எதுக்கு இவனுக்கு red card na, because 2 weeks he's been very violent, very violent, and there were lot of messages about his violence. So channel வந்து இவனுக்கு red card கொடுக்கிறது was on the table. Only thing was VJS அவனோட personal agenda, multiple personal agenda. His hosting was horrible. So he thought பார்வதிக்கு வெளியே கெட்ட நேம் இருக்கு, இதை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம பார்வதி அவுட் பண்ணா we will be the ஹீரோன்னு மிஸ்கால்குலேட் பண்ண விஜேஎஸ். அது நான் இங்கே வந்து அதனால தான் சொல்றேன், நீ வந்து தப்பு ரீசன்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்களை அடிச்சா அது நிலைக்காது. ஸோ அதுதான் ஆக்சுவலி. ஸோ ஆன்சர் யுவர் கொஸ்டின், அஞ்சலி சேனல் நியூ a ஆக்சுவலி scam. இல்ல அஞ்சலி, இல்ல இதுல நீங்க அரோரா இன்னொன்னு வந்து ஞாபகம் இல்ல வச்சுக்கோங்க. பார்வை வந்து எவிக் இந்த பண்ணாதான் உங்களுக்கு வர அரோரா உப்புக்குச்ச பானையெல்லாம் வைக்க முடியும். அதனாலதான் வந்து பர்பஸாவே இத வந்து சான்ஸா யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. பார்வை எப்படி இல்ல எவிக் அதெல்லாம் இல்ல பண்றது? இல்ல செகண்டரி மினிமலிஸ்டிக். அது அதெல்லாம் வந்து த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் பார்வதிஸ். இது பார்வதி வாஸ் அ டாப் 2, அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் ஸ்டோரி.
இல்ல அது இல்ல இல்லாம இப்ப வந்து சாரி நம்மளால பண்ண சாரி இது முடியல வந்து சாரி கைஸ் அஞ்சலி கைஸ் ரொம்ப அஞ்சலி ஓவர்லாப் பண்றீங்க. சொல்லுங்க அஞ்சலி கார்த்திகா. சாரி எனக்கு இது கிளிச் ஆகி வெளியே போயிட்டு வந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்கல. நீங்க Oh, இல்ல இல்ல சொல்லிருப்பீங்கன்னு let நினைக்கிறேன், பட் நான் let me கேட்கல. let me repeat, okay, guys. யா Just let me repeat. Channel news Canara was scamming. Channel figured out இவன் வந்து overact பண்ணிட்டா, and they knew that very very well. But there was red card for Kamruddin. ஏன்னா அவன் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வீக்ல இருந்து ஓவரா வயலண்ட் ஆயிட்டான். அப்புறம் வந்து இந்த வீக்ல the week of the eviction, first 2 days he was very physical with Parvati. ஸோ பார்வதி வந்து அவ ரொம்ப ரேஸ் பண்ணலனா கூட ஈவன் இஃப் ஷி பேட்ச்ட் அப் வித் ஹிம், அந்த கார்ல அவன் பண்ணது வாஸ் அப்யூசிவ் வேர்ட்ஸ். ஓகே, அது புஷ் பண்ணது வாஸ் நாட் அ பிக் டீல் பிகாஸ் புஷ் பண்ணது வந்து பார்ட் ஆஃப் த கேம். புஷ் பண்ணது வயலண்டா இருந்ததுன்னா பிபி would have halted the game. So the game went as proceeding. So they meant to give a red card only to Kamruddin. அங்கே வந்து நம்ம அஞ்சலி there is a correction. அது என்ன கண்டெக்ஸ்ட்னா அந்த வீக் வந்து ரெண்டு எலிமினேஷன் ஓகேவா, ஒன்னு கமோட்டி ஒன்னு சுபிக்ஷா ஓகேவா. Yeah, Subiksha was the other. I didn't bring it up because that Just was not the இல்ல இல்ல question. strong Other question illa master. இல்ல 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 Friday அஞ்சலி night வரை ஆக்சுவலி ஃப்ரைடே நைட் they changed it because he is a channel product. அவனை நார்மல் எவிக்ஷன்ல அனுப்புறதா they have changed the decision. அவனை நார்மல் எவிக்ஷன்ல சுபிக்ஷாவோட அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு விஜேஎஸ் pressured for the red card of பார்வதி. அதனால கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறது விஜேஎஸ் pressured it. அவ்வளவுதான். So there is a personal vengeance also. Anjali, there is a personal vengeance also because they did a project for 4 years. Parvati did with VJs. So that one also there is a controversy. அங்க ஒரு இஷ்யூ இருக்குது. அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பார்வதியை பிடிக்காது. Oh, ஏன்னா அந்த okay, okay. அது எனக்கு தெரியாது அந்த மாஸ்டர். vengeance இருக்கு. அது எனக்கு தெரியாது. எனக்கு Yeah, இந்த yeah, that's why இந்த 100%. இந்த This இன்சிடென்ட் one வச்சு தான் 100% எனக்கு confirm. தெரியும். இந்த இன்சிடென்ட் வச்சு தான் I know about. He No, had no, no, no. எனக்கு சொன்னவங்க சொன்னாங்க அதுதான் ரீசன். அண்ட் இவர் சொல்லியிருக்காரு அவெல்லாம் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவா, அவெல்லாம் விஜய் தானே, அதெல்லாம் அவ கடந்து வந்துருவா, அது பார்வதி அதனாலதான் கொடுக்குறோம், அவெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆயிடுவான்னு கொடுத்து சொல்லியிருக்காரு. அது என்னது, அது ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு டிஆர்பி எதிர்க்காக வேண்டி அவன் பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு புஷ் பண்ற அப்படின்னு சொன்னதுனால தான். யாரு இல்ல இவன் சொல்றானா கோல் வந்துருச்சு கோல் யாரு கோல் அடிக்க இருக்கா, 100 பேரா எல்லாம் வந்து பிளான் பண்ணி பிரஜீன் பண்ணதுக்கு பிரஜீனுக்காக வேண்டிதான் அந்த ரெட் கார்டே கொடுத்துருக்கேன் அவ போட்ட டிராமாக்கு. சோ எல்லாமே பண்ணி போட்டுட்டு இப்ப அவ பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருவான்னு சொன்னா ஓகேவா. got it. Okay, there are speaker requests, guys. Many of them want to speak. ஆனா இப்ப ஏதோ So கம்ருதீனை கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கூப்பிடட்டுங்க, அவங்க சேனல் ப்ராடக்ட் ஹீஸ் லைக் நோ ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு கதைய வந்து உள்ள கிரியேட் பண்ணிருக்கான். லெட் தெம் கால், ஹீஸ் அ சேனல் ப்ராடக்ட், அவ்வளவுதான். போனாலும் அவனுக்கு வந்து அவனுக்கு வெக்கம் இல்ல. பார்வதி எல்லாம் போக மாட்டா. கூப்பிட்டா கூட பார்வதி will not go. பண்ணட்டும், சாண்ட்ரா பக்கத்துல உட்காரட்டும். சாண்ட்ரா பேனிக் அட்டாக் பண்றாங்களா பார்க்கலாம். நல்லா ஃபன்னா இருக்குங்க எல்லாருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே இட் will be நீ இன்னொரு எனக்கு ரொம்ப டிராமா கஷ்டமா நடக்கும். இருக்குங்க பார்வதியை கூப்பிடலான்னு. ரொம்ப இல்லங்க, கஷ்டமா she will இருக்கு. not go. இல்ல, இல்ல, கார்த்திகா, நாளைக்கு she will not go. ஏங்க She's இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே போகணுங்க, அப்பதான் இப்ப அவங்களுக்கு no மத்தவங்களுக்கு மூக்குல கார்த்திகா, அடிச்ச மாதிரி she is இருக்கும். கார்த்திகா அவங்க ஒரு செகண்ட்ல ஃபைனா இருக்காங்க. இன்னொரு செகண்ட்ல she is going through a lot of you know அவ பண்ண she knows what she's sacrificed for this show. She's one moment she's happy, the other moment she's low. அவங்க போக கூடாது, போகவும் மாட்டாங்க. All right, ஓகே ஓகே. சொல்லுங்க ஆமா கே, சொல்லுங்க கே. ஏன்னா அவங்கள வெளியிலேயே அனுப்பி வச்சது ஒரு ஜென்டிலா அவங்கள வெளியில அனுப்பி வைக்கல. போஸ்ட் அந்த இவர் பிக் பாஸா இருக்கட்டும் அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்த, தன்மானத்தை விட்டு அப்படி அந்த கப்பை வாங்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை என்ன கேட்டா. அவங்க போக கூடாது இதுக்கு. இது அது பெரிய இந்த உலகத்தை தாங்குற இது ஷோனா இல்ல. இதை தாண்டினா பார்வதினு ஒரு ஆள் நிப்பா. இவங்களுக்கு இதுதான் பிழைப்பு மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு. அதனால வேணா யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. வேணா இந்த சோசியல் மீடியாவுல அபியூசரு பீடைன்னு போட்டுட்டு அதுல ஒரு அற்புதத்தை இது பண்ணிக்கலாம். நீ கிட்ட போய் நின்னுகிட்டு நீ இப்ப லீட் காமிக்க முடியுமா? அதுதான் நான் கேக்குறேன். ஆல்சோ இன்னொரு விஷயம்,
இப்ப இந்த ரிவோக் ரெட் கார்டா இருக்கட்டும், பார்வதிக்கு எவிக் விஜேஎஸ்ஸா இருக்கட்டும், இது வந்து மெயினான விஷயம் வந்து என்னன்னா, பார்வதிக்கு நடந்த ஒரு போல்டான ஃபீமேலுக்கு நடந்த ஒரு விஷயம், இன்னொரு போல்டான ஃபீமேலுக்கு நடக்கக்கூடாது. ஒரு ப்ராக்ரசிவான சொசைட்டில இந்த மாரி ரிக்ரசிவான ஆளுங்க ஒரு பொண்ண வந்துட்டு அழுத்தக்கூடாது. அதுக்காக தான் வந்துட்டு இந்த எவிக் விஜேஎஸ்ஸா இருக்கட்டும், ஒரு பயாச்சு ஹோஸ்டிங்கா இருக்கட்டும், இந்த இந்த ட்ரெண்ட் எல்லாம் எதுக்காக? மெயின் பார்ட் ஒரு ஃபீமேலா we feel suppressed by these kind of males. அதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? பார்வதிக்கு நடந்தது வந்து இட்ஸ் வெரி வெரி ஒரு கொடுமை தான் சொல்றது. அவள ஸ்லேவ் ஆக்கணும்னு தான் they tried. வாரம் அவ பாத்திரம் விளக்கல, அவ பாத்ரூம் கழுவல, இத பண்ணல, அத பண்ணல, சொன்னோன செய்யல, சொல்லாம நீ செஞ்சிருக்கணும். வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் தாட்? அவ அதுக்கு வரல, அவ கேம் விளையாட வந்திருக்கா. அவ பாத்திரம் கழுவுறாளா கழுவலையா அதுவும் அவளோட கேம் தான். தட் இஸ் ஹர் கேம். அது அவளோட ஸ்ட்ராட்டஜி. பட் தே வாண்ட் டு சப்ரஸ் ஹர். அவளோட அந்த இதுவை எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணும். பட் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா லைவ்ல பார்வதி மட்டும்தான் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிருப்பா. அதை மட்டும்தான் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்திருந்தா கூட எவ்ரி ஒன் வில் நோ பார்வதி ஹேஸ் டன் எவ்ரி ஒர்க் இன் த ஹவுஸ். ஆனா அத வந்து நான் அது சப்ரஸ் அந்த ஒரு மாதிரி ஒரு போல்டான ஃபீமேலா அவங்க சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவளை சப்ரஸ் பண்ண முடியலன்னு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. விச் இஸ் வெரி ராங். இது வந்து இன்னொரு பொண்ணுக்கு நடக்க கூடாது. ஆல்சோ வந்துட்டு இது வந்து சேனல் சைட்ல எப்படின்னா, நம்மளுக்கு எல்லாம் வந்து சின்ன வயசுல ஒரு பாடம் நடத்திருப்பாங்க, கோல்டன் கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வயிற்றுக்குள்ள நிறைய கோல்டன் எக் இருக்கும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் வெட்டிடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது நடந்திருக்கு. சோ அவங்க they lost everything. அவ்வளவுதான். And honestly, Ellen, number வந்து, although Paru is a example and she was a female gender, இது வந்து ஒரு even any genderக்கு நடந்திருந்தா கூட we would have asked this question. That's why when they were mocking Divakar mock பண்ண அளவுக்கு it is unreal how much they mocked Divakar and body shamed Parvati. Two contestants who were maximum mocked and body shamed were Divakar and Parvati. Parvati வந்து fitted dresses போடுறா, her body is pear shaped அப்படின்னா அவ்வளோ மாக் பண்ணாங்க. சோ இல்ல பிரஜின் இத வந்து வந்து நின்னா ஸ்டாப் பாத்தீங்களா? பண்ணவே கூடாது. அந்த பிரஜின் வந்து அந்த ஃப்ரண்ட்ல நின்னா பாத்தீங்களா? அந்த பிளாஸ்மா முன்னாடி ஒரு போஸ் பாரு ஆமா அதெல்லாம் ஆமா எவ்வளவு ஆமா கேவலம். அது வந்து ஒரு பாடி ஷேமிங் கிடையாதா ஏங்க பாருவுக்கு? ஆக்சுவலா ஒரு ட்ரெஸ்ஸ வந்து முடிச்சு போட்டுட்டு பாருவும் அரோராவும் கட்டியிருக்காங்க. ஒரு இதா கொஞ்சம் லைட்டா தான் அது செக்ஸியா இருந்துச்சு. அதுக்கு கனி அரோராவை ஒண்ணு சொல்லல, பாருவை அதை சுட்டி காட்டுச்சுங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கு இப்படி பண்றான்னு. நீங்க ப்ரோக்ராம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா ஏங்க யூனிஃபார்ம் ஏன் அப்படி கனி இது தான் பண்ணீங்கன்னு ஒரு வந்து மென் வந்து பேர் செஸ்டடா இருந்தா, ஒரு மென் வந்து ஷீ இஸ் அக்செப்டபிள் வித் ஒன் மேன் ஹூ இஸ் பேர் செஸ்டட், பட் ஷீ வில் பி அன்அக்செப்டபிள் டு another man who is bare chested simply because their body types are different, their body skin color is different. ஸோ இதை வந்து நம்ம நான் ஸ்டாப்பா நம்மளுக்கு வந்து இந்த சீசன் முடிஞ்சிடும் கைஸ், and we'll all go. இப்போ ஸ்பெண்ட் பண்ற டைம் டெஃபினெட்லி we are going to go about our daily lives. நான் அடுத்த வாரம் when I'm back, இந்த வாரம் I was free, so I've been sitting and hopping around in space and enjoying you guys. Next week I'm back to my work routine. எனக்கு டைம் இருக்காது, பட் I will be following guys. இதை வந்து பிக் பாஸ் விஜேஎஸ் ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஜஸ்ட் half an hour 1 hour டைம் குடிச்சா கூட ஸ்பேஸ் போட்டு இதை கண்டினியூ பண்ணி, ஸோ தட் இந்த 7-9 சீசன்ஸா விமென்க்கு வந்து அபியூஸ் மாக் ஆயிட்டே இருக்கு இந்த ஷோல. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணணும்னு we have to continue to do this. Okay, thanks for listening. Now I'm going to rotate some speakers, you guys. 2 பேரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் எனக்கு காட்டுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜி, அதுக்கப்புறம் சபிதா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பேசுங்க ராஜி. ஹாய் அஞ்சலி, ஹாய் கேர்ள்ஸ். என்ன நடக்குது? இல்ல திடீர்னு மெசேஜ் பார்த்தேன், இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. எனிதிங் இம்பார்ட்டன்ட் ஆர் அதுக்கு முன்னாடி நான் 4 வரை நான் சொல்லிடுறேன். இந்த 4 வரி இந்த சொல்லிடுங்க. Nothing, we were just going back on, why we should keep trending the ஓகே, hashtags and all that. மேக் சென்ஸ். ஏன்னா ஒண்ணு
இந்த யாருக்குமே நடக்கக்கூடாது. விமென்க்கு மட்டும் கிடையாது. இது ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு சீசனும் விமன் ஹஸ் பீன் ஸ்கேப்கோட், விமன் ஹஸ் பீன் லைக் பலியாடு மாரி ஆயிட்டே இருக்காங்க. இது யாருக்குமே நடக்கக்கூடாது. விமனாக்கும் ஆகக்கூடாது, மென்னுக்கும் ஆகக்கூடாது. எந்த யாரையும் நீங்க வந்து டார்க்கர் ஷேட் நெரேட்டிவ்ல நெகட்டிவ் நெரேட்டிவ்ல நீங்க காமிக்கவே கூடாது. அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா எல்லாரும் சொல்லி ஆகணும். இந்த ரெட் கார்டுங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா எடுத்துறணும். யூ if there is any physical violence, remove him. சரவணன் தானே 3 சீசன். அவனுக்கெல்லாம் ரெட் கார்டுலாம் குடுக்கல அவங்களுக்கெல்லாம். அவர் அழகா வெளியில கடத்தி கொண்டு போனாங்க. அந்த மாதிரி இந்த ரெட் கார்டுங்கிற இந்த ஒரு விஷயமே வந்து இந்த பிரதீப் ஆண்டனியோடதுலேருந்து தான் வந்தது. வரவே கூடாது. தப்பான விஷயத்துக்கு வந்தது. இந்த வாட்டியும் தப்பான விஷயத்துக்கு வந்தது. ஸோ ட்வைஸ் தே ஹேவ் டன் அ பிளண்டர் இன் த நேம் ஆஃப் ரெட் கார்ட். இது 2த்தையும் அந்த ரெட் கார்டுங்கிற ஒரு விஷயத்தையே ரிவர்க் பண்ணிடணும். இது மாதிரிலாம் எடுத்துட்டே இருக்கக்கூடாது. பிடிக்கலையா அந்த லைஸ் அழகா எவிக்ட் பண்ணி கொண்டு வாங்க. வெளியில வந்து நம்ம அன்ஃபேர் எவிக்ஷன் பேசிக்கலாம், எல்லாம் பேசிக்கலாம்னா அவங்களுக்குள்ள ஒரு மரியாதைய குடுத்துருங்க. இது 1. 2வது வந்து இந்த விஜய் சேதுபதி இஸ் டோட்டலி அன்ஃபிட். முதல்ல அவருக்கு வந்து எல்லாத்தெல்லாம் விடுங்க. தமிழ் டிக்ஷனே இல்ல. தமிழ் டிக்ஷனே இல்லாத ஒரு ஆள ஸ்டேஜ்ல ஏத்தி, விளையாடுங்க, விளையாடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு தமிழ் 4 வார்த்தை தெரியல. படிப்பு ஒரு 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 இன் டெப்த் நாலேட்ஜே கிடையாது. எத பத்தியுமே கிடையாது. குரல் பத்தியும் கிடையாது, எத பத்தியும் கிடையாது. த்ரோயிங் அண்டர் த பஸ்னா என்னன்னு தெரியல. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு சின்ன ஒரு அது அது இருந்தா தான் ஒரு யூ ஹேவ் டு பி ஒன் அபோவ். நீ எங்கள ஜட்ஜ் பண்றேன்னா, நாங்க பேசுற விஷயங்கள் எங்களோட டெப்த் புரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது கண்டிப்பா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தே வில் ஹேவ் டு சேஞ்ச். நோ அதர் நீங்க சொன்ன மாதிரி எவிக்ட் விஜேஎஸ், கிவ் ரெட் கார்ட் டு விஜேஎஸ் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வில் இட் ஃபால் இன்டு டெஃப் இயர்ஸ்? மேபி, பட் ஒன் டே தட் டெஃப் இயர்ஸ் ஹேவ் டு ஓப்பன் அப். அது ஒண்ணு. இல்ல தென் ராஜி, அது என்னன்னா, அட்லீஸ்ட் த லீஸ்ட் வி சேஞ்ச் தட் கேன் ஹேப்பன் இஸ், இந்த ஆளு வந்து எந்த எபிசோடும் பார்க்காம, எதுவும் பண்ணாம, ஹோம்வொர்க் பண்ணாம வந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு இஷ்டத்துக்கு பேச மாட்றான் இருக்கான். அட்லீஸ்ட் தே வில் மேக் ஹிம் வாட்ச், தே வில் மேக் ஹிம் டிஸ்கஸ், தே வில் மேக் ஹிம் பி லெஸ் biased, லெஸ். அதுனாச்சும் we can succeed. இவனை ஸ்டாப் பண்ணவே கூடாது. பட் we can also get lucky. We can also get lucky and he can get thrown out or he will walk out himself. எனக்கு Either அதுக்கு பட way, கூட நம்மளுக்கு பண்ணக்கூடாது. வந்து எனக்கு இந்த இந்த எப்படி வியன்னா பண்ண ஆனாலும் மாதிரி இல்ல சக்சஸ் இல்ல தான். அஞ்சலி, வியன்னா பண்ண மாதிரி அடுத்த சீசனுக்கு வரணும். வந்து இன்னொரு பொண்ணு வந்து நல்லா டக்கு 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 டக்குன்னு இந்த ஆபாச குறியீடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபிளிப் அ பேர்டி நடுவுல காமிச்சிட்டு ஷீ ஷுட் Yeah. வாக் அவுட், ஓப்பன் த டோர் டா அப்படி சொல்லி ஓ கதவை திறந்துட்டு வெளியில வரணும். ஈ ஷுட் நாட், பிகாஸ் இஸ் நாட் டூயிங் வெரி குட் வித் இன்சல்ட்ஸ். சம்படி த்ரோஸ் இன்சல்ட்ஸ் அட் ஹிம், ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால அது ரொம்ப அஜிடேட் ஆறாரு. அது நெறைய அந்த ரியாக்ஷன் வந்து நல்லா தெரியாது. ஹி டசன்ட் ரெஸ்பாண்ட் டு இன்சல்ட்ஸ், ஹி ரியாக்ட் டு இன்சல்ட்ஸ். ஸோ அது வந்து இம்மெச்சூரிட்டி தான் காமிக்கிறது. கமல்ஹாசன்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அது திருப்பி குடுக்கும்போது இட் கோ 10 ஃபோல்ட்ஸ் இன் டிஃபரண்ட் வே. அது அது இஸ் 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 ஃபார் எக்ஸலென்ட். அவருக்கு இங்க இந்த ஹோலோட ஷோவோட லெவல எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டு, இப்ப தர 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 தரன்னு அடிமட்டத்துக்கு இழுத்துட்டு வந்த மாரி ஆயிடுச்சு போன சீசனும், இந்த சீசனும். போன சீசனும் யாரையும் பேச விடல. உட்கார வைங்க, உட்கார வைங்கன்னு. இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட்ஸே வெளியில போய் இன்டர்வியூ குடுக்குற மாரி ஆயிடுச்சு. அத இவர் அட்ரஸ் பண்ணாம அது இருக்காரா? அப்புறம் பிரவீன் காதி நீங்க என்ன வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. So that's a low point for him. He doesn't understand that's a low point for him, that he behaved badly and he was commented outside. அந்த அது என்னை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, நல்ல விமர்சனமா இருக்கணும். பிகாஸ் அந்த தான் இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கீங்க. படம் மாதிரி கிடையாது. எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு போய் நின்றுட்டு அப்படியே ஆன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு. இங்க தான் உங்களுடைய திறனை காமிக்கணும். இங்க தான் நீங்க யாருன்னு இந்த மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க. He is going to enter politics, and this is definitely a good platform for him. But if he fails here, there is very less hope for him in politics. இந்த அடுத்த சீசன்ல பார்வதியோட ஸ்ட்ராங்கா, நல்லா வியன்னா மாதிரி, பார்வதி வியன்னா எல்லாம் கலந்து கட்டின ஒரு பொண்ணு வரணும். நல்லா கேட்கணும், போகணும். அதுதான் தட் இஸ் கர்மா ஃபார் ஹிம். அண்ட்
இந்த வாட்டி இப்ப நான் வீடியோஸ் நெறைய பார்த்தேன். கம்ருதீன் வந்து எவ்ரிபடி இஸ் லைக் ஹெய்லிங் ஹிம் இஸ் இன் த கார் அண்ட் ஹெய்லிங் ஹிம் அப்படின்னு. அதே மாதிரி பார்வதி வந்து டெஃபினெட்லி ஷி ஷுட் பி செலிப்ரேட்டட். யாருக்கான்னு தெரியுமா அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள யாரான போய் பார்த்தாங்களா? ஆ ஷி ஷுட் பி அவுட் ஸ்போக்கன். ஷி ஷுட் கம் அவுட். ஈவன் இன்டர்வியூ குடுக்கலனாலும் ஷி ஷுட் பி ஏபிள் டூ கம் டூ த பப்ளிக் பிளேஸஸ் அண்ட் செலிப்ரேட்டட். ஏய் தேங்க்ஸ் கைஸ். பார்வதி பட் அவங்க பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பட் அவங்க ஓகே பா தான். பா ப பா அவ்வளவுதான். பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்காங்களா? இல்லையா? இல்ல. She cannot make any இல்ல. public appearance right now, Raji. Kamruddin is You know, making there's a on the leak. streets. He's on Yeah, the yeah. yeah. அது மாதிரி அவன் தானே. வந்து remember அவன் வந்து he is a channel product. He's dependent on the channel. The channel has given him the go-to to make some minor appearances, and next week he'll be back on the sets shooting also. But Parvati's family is a legal family. They will go through every detail before she makes public appearances, and it will be on the time it will be very, very effective. Why do you think Nandini waited 85 days before she filed a case? I didn't even I didn't She know. was also very smart about it. பேஷண்டா வெயிட் பண்ணி when her deadline was up அப்பதான் அவங்க வந்து ஃபைல் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. Oh, she has So filed a case. She filed a lawsuit? yes, yeah, Oh, she's that's filed a good. lawsuit. Okay. அப்புறம் வந்து there are chances for socially responsible social activists for women and just in general, do not misabuse the platform. அதுக்கு நிறைய things இருக்கு. But how it will all manifest எனக்கு தெரியாது. So ராஜி நீங்க என்ன பேசுறீங்களா? இல்ல எனக்கு அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். I always used to wonder where this women voice like supportive groups அவங்கலாம் எங்கன்னு நான் ஒரு தடவையும் நினைச்சுப்பேன். ஏன்னா 3rd சீசன்ல வந்து அவ்ளோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லாம சரவணன் எப்பயோ பண்ணதுக்கு வெளியில அனுப்பினாங்க. அது அவங்க தான் பண்ணாங்க அதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்கள வெளியில வர காணோம். போன வருஷம் ஏன்னா வீக்கெண்ட் பார்வதி ஏன்னா the frustration is why பார்வதி வந்து major episodes are 1 hour episodes telecast, not 24/7. So in all those episodes Parvati was always caricatured differently, I agree, portrayed but there is differently. they were Yeah, there's but இப்போ இருக்கு chances. இப்போ outrage ஆகி இப்போ வந்து YouTube has changed, public opinion has changed. இப்போ இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எவிடன்ஸ் கரெக்டா அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணா இப்போ இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் டு ஸ்டார்ட் கொஸ்டினிங் அண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் தேர் I really hope so எல்லாருமே because வேற இந்த பர்ற வேவ் அடங்கிடக்கூடாது. இந்த சூட்டா ஒரு காரியத்தை முடிச்சாதான் நமக்கு அது மேக் ஹே வைல் சன்ஷைன். ஸோ லெட்ஸ் மேக் காட் திஸ் இட் யா ஹேப்பன். யூஆர் இல்லைன்னா அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எப்பவோ நடந்துச்சுன்னு ரொம்ப ரொம்ப ஷார்ட் மெமரி. பீப்புள் வில் மூவ் ஆன் லைக் யூ அண்ட் ஐ எவ்ரிபடி வில் மூவ் ஆன். அண்ட் தென் இந்த ஒரு ஸ்ட்ரென்த் இந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. So I want that force to happen. I hope anybody who is listening, please go